காய் வாங்க ஓமலூர் போகலாமான்னு கேட்டேன். என்னுடைய கணவர் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை சந்தையில் காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இருந்தாலும் நாளைக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம கத்திரி செடியில் நிறைய பிஞ்சு விட்டுருந்துச்சு. அது காய் எந்த அளவுக்கு இருக்குது தெரியல. சரி அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாருங்க பிஞ்சு எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய காயாக வந்துருச்சு. இது இன்னமும் பெரிய காயாக வரும். ஆனால் கீழே மண்ணில் மோதிட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து அது அழுகிடும். அதனால் கீழே மோதிட்டு இருக்கிற காய் மட்டுமே பிச்சுட்டேன். இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செடி தான். பெரிய காய் மட்டும் பிச்சுட்டு சின்ன காய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பச்சை கத்திரிக்காய் செடியும் இருந்துச்சு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடி பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த காயை பிக்கலை. ஏன்னா அந்த காய் சின்னதாக இருந்துச்சு. பெருசானதுக்கப்புறம் பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து பாலாக்கீரை இருந்துச்சு. அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய டைம் நான் பாலாக்கீரை போட்டிருக்கேன். ஆனால் முறையாக நான் இப்போ தான் அறுவடை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வளரும். ஆனால் கோழி வந்து ஒன்று கூட விடாதுங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த சிகப்பு தண்டு கீரை தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இலையும். இதோட கலர் எப்படி சூப்பராக இருக்குதோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.